Hi friends, welcome to Anuwin kitchen. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொழுக்கட்டை. ஸோ இரண்டு விதமான கொழுக்கட்டை நம்ம பார்க்க போறோம். ஒன்று சாக்லேட் கோகோனட் பூரண கொழுக்கட்டை, அப்புறமா கார கொழுக்கட்டை. ஸோ நிறைய பேர் தேங்காய் வெல்லம் அப்புறம் எள்ளெல்லாம் வச்சு பூரணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற கொழுக்கட்டை பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சாக்லேட் ஸ்டஃப் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சாக்லேட் பூரணம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கப் அரிசி மாவு, அரை கப் சர்க்கரை, சாக்லேட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, ஹாட் வாட்டர், நட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா பாதாம், முந்திரி உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை கப் துருவன தேங்காய், அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். இது நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுடுதண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுடுதண்ணி சேர்க்கும் போது மாவு அதிலே நம்மளுக்கு வெந்துடும். ஸோ மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு ஆறுனதுக்கு பிறகு இதை கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதை ஒரு பேப்பர் டவலால் மூடி எடுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது சாக்லேட் கோகோனட் பூரணம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சாக்லேட் கிடைக்குதோ நீங்கள் அந்த சாக்லேட் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துக்கோங்க. இது கூட அரை கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதை கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். அப்போ தான் அந்த சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகும். இதில் நான் ஏலக்காய் பொடி சேர்க்கலை. ஏன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் தெரியாது, ஏலக்காய் ஃப்ளேவர் தான் தெரியும். ஸோ ஏலக்காய் பொடி சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சாக்லேட் கோகோனட் பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொழுக்கட்டை ஷேப் மோல்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஒட்டாமல் வரும். எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சு லேசாக உள் பக்கமாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாக்லேட் கோகோனட் பூரணத்தை நடுவில் வச்சுட்டு இந்த கொழுக்கட்டை மோல்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மாவு வச்சு நம்ம சீல் பண்ணிடலாம். ஸோ இப்போ மோல்டை ஓப்பன் பண்ணி நம்ம கொழுக்கட்டையை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டையும் செய்யலாம், இல்லைன்னா கையிலையும் செய்யலாம். நீங்கள் கையில் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு நடுவில் சுற்றியும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வரும். ஸோ அதுக்கப்புறமா நடுவில் கொஞ்சம் பூரணம் வச்சு ஸோ ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். அடுத்து கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி இடியாப்ப தட்டுலையோ இல்லைன்னா இட்லி தட்டுலையோ நீங்கள் எண்ணெய் தடவி செஞ்சு வச்சுருக்கிற நம்ம கொழுக்கட்டையை இதில் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை நம்ம வேக விடணும். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சாக்லேட் கோகோனட் பூரண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கார கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கார கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட 4-5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவில் சேர்த்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இப்போ கார கொழுக்கட்டைக்கு நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா மாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாளித்ததும் ஆறிடுச்சு. ஸோ இந்த மாவு மேலே இந்த தாளித்ததை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கடைசியாக இதில் கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிரித்து வச்சிடலாம். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, பிடி கொழுக்கட்டைன்னு கூட இதை சொல்லுவாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சாச்சு. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி இடியாப்ப தட்டுலையோ இல்லை இட்லி தட்டுலையோ எண்ணெய் தடவிட்டு செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இதில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சாக்லேட் கோகோனட் பூரண கொழுக்கட்டை அதுக்கப்புறமா கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு சாமிக்கு வைங்க. ஸோ ரெகுலராக பண்ணுற பூரண மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இந்த சாக்லேட் பூரண கொழுக்கட்டை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.